ஹல்லேலூயா. போன பகுதியில நான் இப்படி வாசிச்சேன், இப்படி உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் புத்தியுள்ளவர்களாக ஆராதிக்க வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புத்தியுள்ளவர்களாக ஆராதிக்க வேண்டும் என்று கடந்த பகுதியிலே நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் தெரியுமா? நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து ஆராதனைக்கு வருவது, பரிசுத்தமாயிருப்பது, பிரியமான தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, இதெல்லாம் அவசியம். புத்தியாய் ஆராதிப்பது அவசியம். அதோடு கூடி பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். நீங்கள் முதலாவது பக்தியாக ஆராதிக்கிறீர்கள். இரண்டாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? மறுரூபமாக்கப்படுவது. எப்பொழுது நீங்கள் மறுரூபமாகிறீர்கள் தெரியுமா? இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. மறுரூபம் என்றால் என்ன? நம்ம ரூபத்தை மாத்துறதல்ல மறுரூபம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதல்ல மறுரூபம். மேக்கப் பண்றதில்ல மறுரூபம். நல்லவனாக நடிப்பதோ நல்லவளாக நடிப்பதோ அல்ல மறுரூபம். மறுரூபம் என்றால் என்ன? நீங்கள் இந்த ஒத்த வேஷம், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திலையும் வாழ்றது, கிறிஸ்துவ வாழ்க்கையும் வாழ்றது. எனக்கு பாவமும் வேணும், பரிசுத்தமும் வேணும். திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் ஒரு வாழ்க்கை வாழுவேன், ஞாயிற்றுக்கிழமை வேறு விதமான ஒரு வாழ்க்கை வாழுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, வேஷம் போடாதீங்க. கிறிஸ்தவர்களா இருந்து, தேவனுடைய பிள்ளைகளா இருந்து நீங்கள் வேஷம் போடாதீங்க. உங்களுக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு வாசம், கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள் வெளிப்படுவதே தேவ சித்தமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அப்படியா? அநேக வேஷம். இது தேவ சித்தம் அல்ல. இது உங்களை மறுரூபமாக்காது, உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிவிடும். உண்மையுடைய மறுரூபமாகுங்கள். உண்மையுள்ளவர்களாக மறுரூபமாகுங்கள். ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். ஒத்த வேஷம் உங்க வாழ்க்கைய, ஒத்த வேஷம்னா என்ன தெரியுமா? இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுகிறது. கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சினிமா பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, டிராமா நடிப்பாங்க. ஒத்த வேஷம் தரிப்பது, இடத்துக்கு ஏத்த மாதிரி பச்சவந்தி மாதிரி மாறிடுறது. கிறிஸ்தவன் அப்படிப்பட்டவன் அல்ல, சாட்சிக்குரியவன். கிறிஸ்தவன் அப்படிப்பட்டவன் அல்ல, உத்தமனாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் அப்படிப்பட்டவன் அல்ல, தேவனுடைய சித்தமானதை செய்ய பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒத்த வேஷம் தெரியாதபடி எச்சரிக்கையாய் நடங்கள். அப்பொழுது நீங்கள் மறுரூபமாவீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்ட காரியத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும், நம்மளை யார் விட்டு போனாலும் ஸ்ட்ராங்கா நில்லுங்க. பாருங்க, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று. இரண்டாவது, தேவ சித்தம் என்னன்னு செய்யுங்க. ஒரு கம்பெனில இன்டர்வியூ நடக்குது. ஒரு உதாரணமா கேளுங்க. ஒரு கம்பெனில ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூல நிறைய வாலிபர்கள், பட்டதாரிகள் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. அப்போ அட்டன் பண்ணும்போது நிறைய வாலிப பசங்க வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த கம்பெனி எடுக்கிறாங்க. அந்த கம்பெனில என்ன தேவை? மேனேஜர் தேவை, அந்த கம்பெனில லேபர் தேவை, அந்த கம்பெனில ஆபரேட்டர் தேவை, அந்த கம்பெனில வாட்ச்மேன் தேவை, அந்த கம்பெனில ஆபீஸ் ஸ்டாஃபா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. ஆனா எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறாங்க. எல்லாரும் இன்டர்வியூ பண்ணி வேலைக்காரங்களாம் உள்ள வந்த உடனே
அவருக்கு என்ன வேலை என்பதை ஓனர் தான் பிக்ஸ் பண்ணி கொடுப்பார் இல்லையா? யார் மேனேஜராக இருக்க வேண்டும், யார் சூப்பர்வைசராக இருக்க வேண்டும், யார் ஆபரேட்டராக இருக்க வேண்டும், யார் ஒர்க்கராக இருக்க வேண்டும், யார் வாட்ச்மேனாக இருக்க வேண்டும், யார் ஆபீஸ்ல ஸ்டாஃபா இருக்கணும்னு சொல்லி, கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருக்கணும்னு சொல்லி ஓனர் தான் அந்த வேலைகளை பிரித்து கொடுப்பார். அப்படியே தேவன் இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தை, நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்னதென்று, நம்மை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக பரிசுத்தம் அடைந்தோம், எதற்காக ஸ்தோத்திரம் பலியாக ஒப்பு கொடுத்தோம், எதற்கு அவருக்கு பிரியமாக நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எதற்கு நாம் ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறோம் என்று நாம் அனுதினமும் நம்மை நாமே நிதானித்து தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக பழகி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு தேவ சித்தத்தை செய்வதை விட யாரோ ஒரு சொல்றாங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லி அதுதான் தேவ சித்தம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, நான் ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்த அந்த நாட்கள், இப்பயும் நான் கர்த்தருடைய ஊழியத்துல தான் இருக்கேன். ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது நான் அநேக ஊழியர்களை என்னுடைய ஸ்தாபனத்திலே நான் உருவாக்கினேன். நான் இருக்கிற வேலை செய்யற இந்த ஸ்தலத்துல நிறைய ஊழியக்காரங்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்பி அநேக வாலிபர்களை உருவாக்கினேன். அப்போ உருவாக்கிட்டே இருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கு நிறைய துரோகம் செய்தார்கள் அந்த வாலிபர்கள். அவங்க ஊழியம் செய்ய மாட்டான், காதலிப்பான், இல்ல நான் எதையாச்சும் ஒருத்தரோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்துட்டு பணத்துக்காக அவங்களோடயே போயிடுவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னும் சில வாலிபர்கள் சபையெல்லாம் கட்டி கொடுத்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சு சபையெல்லாம் கட்டி, சபையும் எனக்கே வேணும், ஊழியமும் எனக்கே வேணும்னு சொல்லி எனக்கு துரோகம் பண்ணிட்டு தேவ சித்தத்தை மீறி போயிட்டாங்க. அப்ப நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுதேன், ஆண்டவரே, நான் உங்க சித்தத்தை தான் செய்யறேன்னா, நான் உங்க வேலையை தான் செய்யறேன்னான்னு சொல்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து நான் அழுதேன். ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, நான் சொன்னேனாப்பா உங்ககிட்ட, குறிப்பிட்ட அந்த வாலிபனை ஊழியத்துக்கு அழைக்க சொல்லி சொன்னா, குறிப்பிட்ட அந்த வாலிபனை ஊழியத்துக்கு உருவாக்க சொல்லி சொன்னா, நீதேன அவனை கூப்பிட்ட, நீதேன அவனை ஊழியத்துல உருவாக்கின, நீதேன அவனை பாஸ்டர் ஆக்கின, நீதேன அவனுக்கு சபையை கொடுத்த, நீதேன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நான் செய்ய சொல்லல, நான் சொல்லாததை தான் நீ செஞ்ச. அப்போ நான் சொல்லாத செய்யறதுனால நீ கஷ்டப்படுறன்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். தேவ பிள்ளைகளை, எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் செய்வது தேவ சித்தமா, இல்ல நம்மளே எதையாச்சும் ஒண்ணு பெரிய ஆள் ஆகிறதுக்காக அல்லது நம்மளை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக நம்ம எதையாச்சும் ஒண்ணு செய்யணும்னு விரும்புறோமா? உலகத்துல உலக வேஷம் தரிக்காதீங்க, உலகத்துல ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்துல பெரிய ஆள் ஆகலாம், ஒரு பெரிய பிரசங்கியார் ஆகலாம், அல்லது பிரபலமான ஆள் ஆகலான்னு துடிக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை எதற்கு அழைத்தாரோ, தேவன் உங்களை எந்த இடத்துக்கு அழைத்தாரோ, தேவன் எதை செய்யும்படி அழைத்தாரோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறது தான் மறுரூபமாகுதல். பாருங்க, மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்கள் 3 பேரும் இருந்தார்கள். அங்கே மோசையோடு ஸ்தோத்திரம் எலியாவோடு தேவன் பேசினார் என்று வாசிக்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை மறுரூபமாகிறதுனால சிலுவைக்கு போகிற காரியத்தை கிறிஸ்து அங்கே பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுபோலவே உங்களை குறித்து நீங்கள் மறுரூபமாக வேண்டுமானால் மறுரூபத்தின் மறு அடையாளம் தேவ சித்தம். நீங்கள் எப்பொழுது தேவ சித்தத்தை வேத வசனத்தின்படி செய்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள். ஆமே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒத்த வேஷம் தெரியாமல் அவர் சித்தத்தை செய்யும் போது நீங்கள் மறுரூபம் ஆக்கப்படுவீர்கள். அதனால உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவர்களாக சாட்சிகளா இருங்க. 2வது, அவருடைய சித்தத்தை செய்ய பழகுங்க. அவர் சித்தமில்லாத யாதொன்றும் வாழ்க்கையில வரவே கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது உங்கள் மனம் புதிதாகும். ஆமென். மேல பாடி இல்லைங்க, உங்க மனம் புதிதாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. Amen.